வெல்கம் டு அனிஸ் குக்கிங். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு க்ரீன் கிரேவி செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நறுக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு அடியில் ஒரு மிக்சி சாறு எடுத்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த எள்ளு, நிலக்கடலை, கொஞ்சம் லெமன் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடையில் நம்ம வெந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு வெந்தது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சோல்லையே அதுலேயே இது நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரை. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணி அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வெந்தது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.